விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு நண்பர், இது உலகிலே மிகவும் பிரசித்தமான ஒரு செய்தி தான், பாலியல் துஷ்பிரயோகம், அதாவது கற்பழிப்பு அல்லது விபச்சாரம், சிறுமிகளை உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இருந்தவர். அவர் பிறகு தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே பிரித்தானிய அரசர் 3ஆம் சார்ல்ஸினுடைய சகோதரர், முடிக்குறி இளவரசர் ஆண்ட்ரூ அவர்கள் உடனடியாக உதைத்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் பிரித்தானிய அரசரால் அவருடைய மாளிகையிலிருந்து. குறிப்பாக வின்சர் மேன்ஷன் அவருடைய மாளிகையிலிருந்து அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு அவர் தன் பிறகு இளவரசர் என்று அழைக்கப்பட மாட்டார் என்று ராயல் லாட்ஜிலிருந்து அவருக்கு மிக முக்கியமாக வெளியிடப்பட்டிருக்கிறார். குறித்த அறிக்கை வியாழக்கிழமை இரவு பக்கிங்ஹாம் மாளிகையிலிருந்து வந்திருக்கிறது. இதன் பிறகு அவர் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்சர் என்று மட்டும்தான் அழைக்கப்படுவார். அதே போல் அவருக்கு ஏற்கனவே இந்த அதாவது முந்தைய மாதத்தில் கொடுக்கப்பட்ட டியூக் ஆஃப் யோர்க் என்கின்ற பதவி, இந்த டியூக் ஆஃப் யோர்க், அதே போல் இன்னும் பல விடயங்கள் மீளப்பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவர் தன் பிறகு ஒரு சாதாரண மனிதராகத்தான் கருதப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சரி, இந்த நேரத்திலே அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதான காரணமாக இருந்தது என்ன என்பது தொடர்பில் அறிந்தால்தான் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியன் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவை இந்த காணொலி முழுமையாக பார்வையிடுங்கள் அன்பான நேயர்களே. அதாவது பிரித்தானியாவிலே மிக பிரபலமாக பேசப்பட்டவர் தான் கியூஃபர், வர்ஜீனியா கியூஃபர் என்றும் அழைக்கலாம். அவருடைய சகோதரர் இப்போது தெரிவித்திருக்கிறார், ஆண்ட்ரூவின் பதவி பறிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவரை விசாரிக்கவும் வேண்டும் என்று, அதாவது ட்ரம்புக்கு மன்னர் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பிரித்தானிய மன்னருக்கும் அவ்வளவு நல்ல ஒரு உறவு கிடையாது. இந்த நிலையில் இப்போ இந்த விடயம் என்ன என்பது பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? தெரியாதவர்களுக்காகவும் சேர்த்து முதலில் இந்த விடயத்திற்குள்ளால் செல்ல முன்பு ஒருவரை பற்றி பார்த்தாக வேண்டும். அவர் இப்போது உயிருடன் இல்லை, ஆனால் அவர்தான் இவை அனைத்திற்கும் காரணம், ஜெஃப்ரி எப்ஸ்டெயின். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் என்பவர் தான், இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய பாலியல் சிநேகிதன். அது பாலியல் சிநேகிதனா என்பதனை நீங்கள் இந்த காணொலி முடிவு அடைகின்ற போது புரிந்து கொள்வீர்கள். சரியா? பாலியல் சிநேகிதனா? சரி, 1953 ஜனவரி மாதம் 20ஆம் திகதி அமெரிக்காவினுடைய புரூக்ளின், நியூயார்க் பிறந்தவர் தான் இவர். சரியா? இவர் எவ்வாறு பிரசித்தமடைந்தார்? இவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். பிறகு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் டெல்டன் பாடசாலையிலே. அதன் பிறகு 1976களிலே அவர் இணைந்து கொண்டால் அந்த அந்த பாடசாலையில் நீக்கப்பட்டதனை தொடர்ந்து நிதி பிரிவுக்கு இணைந்து கொண்டார். நிதி வழங்கும் நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பது அவருடைய குறிக்கோளாக இருந்தது. பிறகு அந்த நிதிசார் நிறுவனத்திலே மிக முக்கியமாக அவர் இருந்த காலகட்ட பகுதியிலே அவர் அந்த சார்ந்திருந்த அந்த மிக முக்கியமாக அந்த டவர்ஸ் ஃபைனான்ஷியல் கார்ப்பரேஷன் என்று சொல்வார்கள், அது அமெரிக்காவினுடைய மோசடிக் பேர் ஒரு நிறுவனங்களில் ஒன்று. இந்த கால பகுதியில் அவர் பல்வேறு பெண்களையும், குறிப்பாக 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் என்று வருகின்ற போது சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார், அதாவது விபச்சாரம் செய்திருக்கிறார் என்று இவர் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இவர் 66வது வயதிலே 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் உயிரிழந்தார் என்பதனை விட அவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. நியூயார்க்கில் பிறந்து நியூயார்க்கில் உயிரிழந்தார். அதாவது ஏன் அந்த விடயத்திற்கு சென்றார் என்பதும் உங்களுக்கு புரியும். இவர் குறிப்பாக இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஏற்கனவே 13 மாதங்கள் சிறையில் இருந்து விட்டு 2008ஆம் ஆண்டிலே வெளியேற்றப்பட்டிருந்தார். குறிப்பாக அந்த பாம் பீச் புளோரிடாவில் இருக்கிறது. 2005ஆம் ஆண்டிலே அங்கிருந்த போலீசாரினால் இவர் கைது செய்யப்படுகிறார். காரணம் என்னவென்றால், பாம் பீச் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்பினுடைய கால்ஃப்
இருக்கக்கூடிய மைதானம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த கோல்ஃப் அவருக்கு சொந்தமான அந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதியும் கூட. சரியா? ஒரு பெண்ணுடைய ஒரு தாய் முறையிடுகிறார், 14 வயதுடைய ஒரு பெண்ணினுடைய. அப்போது சொல்கிறார் அவர் தன்னுடைய பிள்ளையை சீரழித்து விட்டார் என்று. அதனைத் தொடர்ந்து ஃபெடரல் போலீசார் அவரை கைது செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 36 பெண்கள் இவரால் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு விபச்சாரத்திற்குள்ளாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலானவர்கள் 14 வயதிற்கும் குறைவானவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு அவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு புளோரிடாவினுடைய அதாவது ஃபெடரல் நீதிமன்றம் சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்கு கொடுத்தியமை, விபச்சாரத்திற்கு உட்படுத்தியமை போன்ற பல குற்றச்சாட்டுகளின் கீழ் இவருக்கு அமெரிக்காவினுடைய நீதி திணைக்களத்தினுடைய அலெக்ஸ் அகோஸ்டா அவர்கள் 13 மாதங்கள் கிட்டத்தட்ட இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தார்கள், அனுபவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார் பிணையிலே. அதன் பிறகு பிணையில் விடுதலை ஆகியிருந்தார். மீண்டும் 2019ஆம் ஆண்டு 6ஆம் தேதி, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், மீண்டும் கைது செய்யப்படுகிறார். இவர் மீது விபச்சாரத்துக்கான கடத்தல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. புளோரிடா மற்றும் நியூயார்க் பகுதிகளுக்கு சிறுவர்களை. இந்த குற்றச்சாட்டுக்கு இவர் கைது செய்யப்பட்டு 4 நாட்களில் அவர் இருந்த சிறைச்சாலையின் ஒரு கூடத்திலே உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் 10ஆம் தேதி. உடற்கூற்று பரிசோதகர் என்ன தெரிவித்தார் என்றால், இவர் கயிறில் தொங்கி உயிரிழந்தார் என்பதனை பின்னர் அவர் அறிவித்தார். அதற்கான காணொளிகள் நீக்கப்பட்டிருந்தன. பின்னர் ஒருவாறு அது விசாரணைகளில் தெரிய வந்தது. சிசிடிவி காணொலி காட்சிகள் எல்லாம் வைத்து 2 நிமிடங்களும் 53 செகண்ட்களும் எப்படி கடந்தார் என்பதனை அந்நாட்டினுடைய நீதி திணைக்களம் வெளியிட்டிருந்தது. FBI அதனை விசாரித்து பிறகு இல்லாமல் போன காணொலிகள் எல்லாம் எடுத்து விசாரித்தார்கள். இந்த நிலையிலே 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இவர் மீதான வழக்கை தொடர முடியாது என்ற காரணத்தினால் அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எப்படி பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இல்லையா? இவரோடு குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காக இருந்தார்கள் பலர். இப்போதுதான் இன்றைய செய்திக்கு வருகிறோம். கிஸ்லைன் மேக்ஸ்வெல், இவர் பிரித்தானியாவிலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெண். அவர்தான் இவருக்கு பெண்களை பிரித்தானியாவிலிருந்து கடத்துவதற்கு உதவி செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சிறுமிகளோடு விபச்சாரம் செய்வதற்கு இவர்கள்தான் உதவி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் அந்நாட்களில் வெளியிட்டிருந்த செய்திகளின் அடிப்படையில் பல பில்லியனர்களுக்கு இவர்கள் இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இவர் பிரின்ஸ் ஆண்ட்ரிவ், அதாவது பிரின்ஸ் ஆண்ட்ரிவ் தான் இப்போது இந்த காணொலியினுடைய கதாநாயகன். அந்த கதாநாயகன் யார்? கதாநாயகன் தான் பிரித்தானிய மன்னரினுடைய சகோதரர். உண்மையில் பிரித்தானிய மன்னரை பாராட்ட வேண்டும். பிரின்ஸ் ஆண்ட்ரிவ் என்று சொல்வார்கள், முடிக்குறி இளவரசர். அந்த முடிக்குறி இளவரசர் ஆண்ட்ரிவ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப், தற்போது அமெரிக்கா ஜனாதிபதி, அப்போது மிகப்பெரிய ஒரு வர்த்தகர். இப்போது நீங்கள் நிலப்படத்தில் காண்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்போது இருந்தார். அதே போல முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் இவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு 2025ஆம் ஆண்டிலே தான் பீட்டர் தியல், அமெரிக்க ஜனாதிபதிக்கு உதவிய உலகினுடைய முதல்நிலை பணக்காரர் எலான் மஸ்க், பில் கேட்ஸ், ஸ்டீவ் பெனன் இவர்களோடு தொடர்பில் இருந்தார்கள் என்ற ஆவணப்பத்திரங்கள் வெளியாகின. இந்த நிலையில் இவர்களுடைய குரல் பதிவுகளும் வெளியே வந்திருந்தன. மிக்கேல் வால்ஃப் சிரேஷ்ட ஊடகவியலாளர், 100 மணித்தியாலங்கள் இவருடைய குரல் பதிவுகள் மிக பிரசித்தம் பெற்றிருந்தன. ஆகவே இப்படி இருந்த இவருக்கு பிரித்தானிய மன்னரினுடைய முடிக்குறி இளவரசர் ஆண்ட்ரியூ அவர்களினுடைய மகளினுடைய 18வது பிறந்த தினம் மாளிகையில் கொண்டாடப்பட்ட போது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் யார்? இவ்வளவு நேரம் கூறியவர். இவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய தோழர் மட்டுமல்ல. இப்போது நீங்கள் புரிந்திருக்கலாம், கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த வயதில் திருமணம் முடித்திருப்பவரே ஒரு இள வயது பெண் என்பதனால் அது நீங்கள் யோசித்துக் கொள்கிறோம், அது எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது.
தெரியாமல் சொல்ல முடியாது இல்லையா? ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியை அல்லது அதனுடைய அண்மித்த காலப்பகுதியில் இவர் பிரித்தானியாவுக்கு சென்று அங்கு அந்த மிக முக்கியமாக அங்கிருந்த பிறந்தநாள் வைபவத்தில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார். பிறந்தநாள் வைபவத்துக்கு பிரித்தானிய மன்னரினுடைய தம்பி, அதாவது முடிக்குரிய இளவரசர், அந்த முடிக்குரிய இளவரசரினுடைய மகளினுடைய நண்பி ஒருவர், சிறுமி ஒருவர் வந்திருக்கிறார். அவரை பார்த்தவுடன் இவருக்கு அவரோடு பாலியல் ரீதியான உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்திருக்கிறது. சிறுமி அவரும். அவரை இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒருவாறு கைப்பற்றி கொண்டிருக்கிறார் ஏதோ உதவிகள் மூலம். அந்த பெண் பிறகு தன்னுடைய நடந்த விடயத்தை பெற்றோர்களிடம் சொல்ல, அதுதான் பிறகு பின்னாளிலே இப்போது இந்த நிகழ்வுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த அண்ட்ரீவ் அவர்கள் தெரிவித்திருந்தார், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அழைப்பு விடுத்திருந்தது வேறு விடயம், ஆனால் இவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதோடு தொடர்பில்லை என்று அவர் அறிவித்திருந்தார். என்றாலும் குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இந்த நேரத்தில் இந்த விடயத்தினை குறிப்பிடுவதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த செய்தி ஏன் டொனால்ட் ட்ரம்போடு இணைத்து பேசப்படுகிறது என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவரை நண்பராக கொண்டிருந்தவருக்கு பலஸ்தீனத்தில் சிறுவர்கள் கொல்லப்படுவது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல என்பதனை எங்களால் ஊகிக்க முடிகிறது இல்லையா? அப்படித்தானே? ஆகவே இவர்கள் செய்த இந்த நடவடிக்கை என்பது இப்போதாவது கண் திறந்து பார்த்து பிரித்தானிய மன்னர் இந்த நடவடிக்கை எடுத்தமையிட்டு நாங்கள் பாராட்டத்தான் வேண்டும். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் இருந்தேன் இல்லையா? அதாவது இந்த நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட இந்த அண்ட்ரீவ் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஒருவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்று. அதாவது சகோதரர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்று. அந்த சகோதரனுடைய சகோதரியைத்தான் இவர்கள் விபச்சாரத்திற்கு உட்படுத்தி இருந்தார்கள். இறுதியிலே ஒரு சிறுமி அநியாயமாக சீரழிக்கப்பட்ட சம்பவம். அந்த சிறுமி பிறகு உயிரிழந்திருந்தார் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. வெர்ஜினியா கிஃபர் அவர்கள் மிக முக்கியமாக, ஆனால் அவர் உயிருடன் தான் இருக்கிறார். இந்த நிலையிலே அவர்தான் சில மாதங்களுக்கு முன்னர் இந்த குற்றச்சாட்டை மீண்டும் முன்வைத்திருந்தார். அந்த விடயத்தை இப்போது விசாரணைக்கு அல்லது கவனத்திற்கு எடுத்துக்கொண்ட பக்கிங்ஹாம் மாளிகை அவர் உடனடியாக பதவி நீக்கி இருக்கிறது. நீ என் சகோதரனாக இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி செய்த உனக்கு என்னிடத்தில் இனியும் இடம் கிடையாது, நீ சென்று வா என்று அனுப்பிவிட்டார் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு சென்றிருந்த போது கூட ஏற்கனவே பிரித்தானிய மன்னரால் அவ்வளவு கேலி செய்யப்பட்டிருந்தார் அவருடைய நடவடிக்கைகளுக்காக. இப்போது வருவோம் ஒரு முக்கிய விடயத்திற்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ, டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் கெட்டவர்கள் என்பது உலகத்துக்கு தெரியும். ஆனால் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும் ஒருவர் நண்பராக இருக்கின்ற போது அவருடன் கொஞ்சி குழாவி உல்லாச விடுதிகளிலே காலத்தை கழிப்பது, அவருடன் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய வட்டாரத்தை வைத்து கொண்டிருப்பது, இது மன்னர் பரம்பரையூடாக மன்னர் இதில் சம்பந்தம் இல்லை என்றாலும் மன்னரின் தம்பி முடிக்குரிய இளவரசர் அடுத்து மன்னராக இருந்தவர், அவர் முடிக்குரிய இளவரசராக மிக முக்கியமாக அடுத்த நிலையில் இருப்பவர் இப்படி செய்வார் என்றால் அவர் சொல்கிறார் அவர் செய்யவில்லை, அவர் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று. ஆனால் அவருடைய விழாவுக்கு அழைக்கும் போது இவர் இப்படிப்பட்டவர் என்ற குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்தவர் இல்லையா? அப்படி என்றால் அவரை அழைக்கும் போது தன்னுடைய மகளும் அந்த வயதில் தானே இருக்கிறார், ஏதேனும் நடந்து விட்டால் என்று அவரை அழைக்காமல் இருப்பது தானே சாணக்கியம், புத்திசாலித்தனம், அறிவார்ந்தத்தனம். தன் மாளிகையில் வைத்தே ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை என்றால்
அந்த இளவரசர், அந்த முடிக்குரிய இளவரசர் தற்சமயமேனும் மன்னராக இருந்திருந்தால் அந்த முடிக்குரிய இளவரசரினுடைய ஆண்ட்ரூ அவர்களுடைய காலப்பகுதியிலே அந்த நாட்டு மக்களினுடைய பிரஜைகளினுடைய அந்த பிரித்தானிய வாழ் மக்களினுடைய சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பை யார் உறுதி செய்வார்? முடிக்குரிய இளவரசர் ஆண்ட்ரூ அவர்களுடைய மாளிகையிலே எப்படி நடக்கிறது என்றால், அப்படியானால் முடிக்குரிய இளவரசராக இருந்த காலப்பகுதியில் ஆண்ட்ரூ தன் பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். முடிக்குரிய இளவரசராக துஷ்பிரயோகம் செய்த அவர் இப்போது குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகி முடிக்குரிய இளவரசர் பதவி நீக்கப்பட்டதனால் இப்போது அவர் வெறும் ஆண்ட்ரூ என்று இதன் பின்னர் அழைக்கப்பட்டாலும் செய்த தவறுகள் நீங்கி விடுமா? முடிக்குரிய இளவரசருக்கும் கடுமையான பதில் தண்டனையாக கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா? அதனைத்தான் அந்த பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்ட பிள்ளையின் சகோதரி தெரிவித்திருக்கிறார். இப்போது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அமெரிக்க ஜனாதிபதி எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று. குற்றச்சாட்டுகள் அல்ல, ஒரு நபர் தவறு செய்கின்ற போது அருகில் இருப்பவர் தான் திருத்த வேண்டுமே தவிர அருகில் இருப்பவர் அவரை வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு கும்மாலம் அடித்துக் கொண்டிருந்தால் அதன் அர்த்தம் என்ன என்று தெரியவில்லை. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.